தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒரு ஃபினான்ஷியல் ரேஷியோ பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் நம்ம எபிட்டா மார்ஜின், எபிட்டா குரோத் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிட்டா மார்ஜின், எபிட்டா குரோத் அப்படின்னா என்ன, இதெல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, ஏன் நம்ம கால்குலேட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்குக்கு எபிட்டா மார்ஜின், எபிட்டா குரோத் எல்லாம் எவ்வளோ இருந்தா அது நல்ல ஸ்டாக் நம்ம முதலீட்டுக்கு தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி டீடைல்டா நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகே, இந்த எபிட்டாவோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரெஷன் அண்ட் அமார்ஷேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல earnings அப்படிங்கிறது கம்பெனியோட ரெவென்யூ. பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் அப்படின்னா கம்பெனி ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதற்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் அதை குறிக்குது. லாஸ்டா உள்ள அந்த டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்ஷேஷன் இந்த வார்த்தை தான் புதிதா இருக்கு. இதுதான் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனிக்கு அசெட்ஸ் இருக்கும், அதாவது சொத்துகள் இருக்கும். பொதுவா இந்த சொத்தை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்னு டேஞ்சபிள், இன்னொன்னு இன்டேஞ்சபிள் இல்ல நான் டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேஞ்சபிள் சொத்துகள், அதாவது இந்த டேஞ்சபிள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனில தொட்டு ஃபீல் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு மிஷினரிஸ் கம்பெனி வச்சிருக்கீங்க, இல்ல கார் மேக்கிங் பண்ற கம்பெனி வச்சிருக்கீங்க, இல்ல டூத் பேஸ்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு மிஷினரி இருக்கும், சேர் இருக்கும், ஆபீஸ்னா டேபிள் இருக்கும், லேப்டாப், பிசி, இந்த மாதிரி நம்மளால தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே டேஞ்சபிள் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டேஞ்சபிள் அசெட் அப்படின்னா நம்மளால தொட்டு உணர முடியாத கம்பெனியோட சொத்துகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் டேஞ்சபிள் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் டேஞ்சபிள் அசெட்ல என்னென்னலாம் வரும், இப்போ நீங்க ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனிக்கு லோகோ இருக்கும், கம்பெனி அவங்களோட டிசைன்ஸ் பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பாங்க, அதாவது காப்பிரைட், பேட்டர்ன் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, குட்வில், இது எல்லாமே நான் டேஞ்சபிள் அப்படிங்கிற அசெட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். இப்போ டேஞ்சபிள் அசெட்ஸ்ல ஏதாவது தேய்மானங்கள் இருந்தது அப்படின்னா அதை டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு மிஷினை இந்த வருஷம் இன்ஸ்டால் பண்றீங்க, அடுத்த வருஷமும் அந்த மிஷின் அதே மாதிரி தான் இருக்குமானா கிடையாது. ஏன்னா மிஷின் நீங்க 1 இயர் ஃபுல்லா கண்டினியூஸா ரன் பண்றதுனால அதுல உள்ள ஸ்பாட்ஸ் எல்லாமே நிறைய தேய்மானம் ஆயிருக்கும். அப்போ நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி தேய்மானத்தை, டேஞ்சபிள் அசெட்ஸ்ல உள்ள தேய்மானத்தை டிப்ரிசியேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ இந்த அமார்ஷேஷன் அப்படின்னா நான் டேஞ்சபிள் அசெட்ஸ்ல வர தேய்மானத்தை அமார்ஷேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில கம்பெனிஸ் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்ஷேஷன் அப்படின்னா என்னன்னு தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம எபிட்டாவை பத்தி பார்க்கலாம். டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்ஷேஷன்ஸ்க்கு ஆகிற எக்ஸ்பென்ஸ், டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், இதுக்கெல்லாம் முன்னாடி வர ரெவென்யூ, ஏர்னிங்ஸ் தான் எபிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கம்பெனி அவங்களோட கோர் பிசினஸ் மூலமா எவ்வளவு லாபம் பார்க்கறாங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்றது தான் எபிட்டா. இத உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா ஒரு பேனா மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த கம்பெனிக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய சொத்துக்கள் இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். அந்த சொத்துக்களை அவங்க ரெண்டல் விட்டுட்டு அது மூலமா அவங்களுக்கு நிறைய வருமானங்கள் வருது. கம்பெனி பேர்ல நிறைய பிக்ஸ்டு டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அது மூலமா அவங்களுக்கு ரெவென்யூ வருது. பட் ஆனா அந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் அப்படின்னா என்ன, பேனா தயாரித்து அதை செல் பண்றது தான். அப்போ அந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் மூலமா அவங்களுக்கு எவ்வளவு ரெவென்யூ வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்றது தான் இந்த எபிட்டா. இப்ப ஏன் நான் எபிட்டா கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஒரு கம்பெனி அவங்களோட கோர் பிசினஸ்ல இருந்து எவ்வளவு ரெவென்யூ பார்க்கறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கம்பெனி உண்மையாவே வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு போகுதா அப்படிங்கறத நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த மாதிரியான கம்பெனிஸை பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். ஓகே, இந்த எபிட்டா மார்ஜின், எபிட்டா growth எல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிட்டா கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஆப்பரேட்டிங் ரெவென்யூ மைனஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு எபிட்டா கிடைச்சிரும்.
ஆப்ரேட்டிங் ரெவன்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூலேருந்து அதர் இன்கம், அதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு பேனா தயாரிக்கிற கம்பெனினா ரெண்டல் இன்கம் வருது, இல்லை எஃப்டி இன்கம், இதெல்லாமே இந்த கம்பெனியோட அதர் இன்கம். ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்ரேட்டிங் ரெவன்யூ நமக்கு கிடைச்சிரும். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கம்பெனியோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னா கம்பெனி ஏதாவது லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு பே பண்ணுற அமௌண்ட், அதெல்லாமே ஃபினான்ஸ் காஸ்ட் கேட்டகரியில் வரும். மைனஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்சியேஷன், இந்த கம்பெனியோட தேய்மானம் இருக்கு இல்லையா, டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் அசட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பெனியோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். இந்த வேல்யூலாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ஆனுவல் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா நான் வந்து screener.in அப்படிங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா போன வீடியோவில் பார்த்த அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸே நம்ம எடுத்துக்கலாம். மேலே சர்ச்சில் போயிட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணேன்னா ரிலையன்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா போன இயர் நம்ம எடுத்துக்கிறேன், மார்ச் 2024 நம்ம எடுத்துக்கிறேன், டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு நேராக கீழே உள்ள ரா பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனியோட அஃபிஷியல் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அந்த பிடிஎஃபே நமக்கு கிடச்சிரும். இதில் கம்பெனியே டீட்டெயில்டாக எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அந்த வேல்யூலாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் கம்பெனியோட அஃபிஷியல் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த பிடிஎஃப்லேருந்து நான் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் போன வருஷம் வெளியிட்டது. இதில் பாருங்கள் 31 மார்ச் 2024 கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே கீழே 31 மார்ச் 2024 இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கம்பெனியோட இன்கம், எக்ஸ்பென்ஸு, டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்சியேஷன், ஃபினான்ஸ் காஸ்ட்டு, அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டிங் ரெவன்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா கம்பெனிஸே கொடுத்துட்டாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு அவங்களே 9,14,472 கோடி கொடுத்ததுனால நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். அந்த வேல்யூவை நம்ம டேரெக்டாக இங்கே எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் தேவை, ஃபினான்ஸ் காஸ்ட் தேவை, டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்சியேஷன் தேவை. இது மூணுமே இங்கே இருக்குது. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் 1,27,809 கோடி, டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்சியேஷன் 50,832 கோடி, ஃபினான்ஸ் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,118 கோடி. இது மூணுமே நம்ம இங்கே அங்கேருந்து இந்த பிடிஎஃப்லேருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஃபார்முலாக நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 7,52,239 கோடி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எபிட்டா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 9,14,472 மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 7,52,239 போட்டோம் அப்படின்னா நமக்கு எபிட்டா கிடச்சிரும். 1,62,233 கோடி தான் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட கோர் பிஸ்னஸ்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ரெவன்யூ. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எட்ஜ் யூஸ் பண்ணுறேன். இதில் மேலே சர்ச்சில் போயிட்டு ஜஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா ரிலையன்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் வரும். இங்கே ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிசல்ட்ஸ், ஸோ அதை ஆனுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எபிட்டான் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் எபிட்டா வந்து அவங்களே கால்குலேட் பண்ணி கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம 2024க்கு எபிட்டா வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் 1,62,233 கோடி. ஸோ இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ண எபிட்டா வந்து கரெக்ட். ஓகேங்களா, அதுக்கடுத்து எபிட்டா க்ரோத் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எபிட்டா க்ரோத் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எபிட்டா, கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோட எபிட்டா ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட எபிட்டா டிவைடட் பை ப்ரீவியஸ் எபிட்டா போட்டோம் அப்படின்னா எபிட்டா வந்து க்ரோத் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ கரண்ட் எபிட்டா என்ன 1,62,233 கோடி இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ப்ரீவியஸ் இயரோட எபிட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் போன வருஷம் அந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் 31 மார்ச் 2023 இதுலேருந்து அந்த எபிட்டா கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் எபிட்டா நம்ம எடுத்துக்கலாம்.
அதற்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம தான் இந்த வருஷம் EBITDA கால்குலேட் பண்ணிட்டோமே. ஸோ போன வருஷம் EBITDAவை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். திரும்ப அகைன் ஒரு தடவை நம்ம ஃபஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை போன வருஷத்துக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 1,42,162 இருக்கு இல்லையா. ஸோ அதை போட்டுட்டு டிவைடட் பை ப்ரீவியஸ் EBITDA போட்டோம் அப்படின்னா நமக்கு EBITDA growth வந்து கிடச்சிரும். ஸோ 0.1411 இருக்கும். இன்ட் 100 போட்டோம் அப்படின்னா 14% இருக்கும். அப்போது EBITDA பார்த்தீங்க அப்படின்னா போன இயருக்கும் இந்த இயருக்கும் 14% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறத திரும்ப நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த EBITDA இருக்கு இல்லையா, EBITDA அந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா EBITDA growth இருக்கும். ஸோ அந்த EBITDA growth அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 2024க்கு 14% வந்து EBITDA வந்து growth ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து நமக்கு கரெக்டு தான். அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா EBITDA மார்ஜின் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். EBITDA மார்ஜின் கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா EBITDA டிவைடட் பை ஆப்ரேட்டிங் ரெவன்யூ. EBITDA நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். 1,62,233 கோர்ஸ். ஓகேங்களா. டிவைடட் பை ஆப்ரேட்டிங் ரெவன்யூ கம்பெனியும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆப்ரேட்டிங் ரெவன்யூ டிவைடட் பை ஆப்ரேட்டிங் ரெவன்யூ போட்டோம் அப்படின்னா 0.177 வரும். ஸோ இந்த 100 போட்டோம் அப்படின்னா 17.7% EBITDA மார்ஜின் கிடைக்கும். ஸோ இதுவும் நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் எட்ஜ் பிளாட்ஃபார்ம்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க EBITDA மார்ஜின் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2024 ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்தீங்கன்னா 17.74 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்ட் தான். ஓகே, இந்த EBITDA மார்ஜின் EBITDA growth எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத உதாரணத்தோட இப்போ நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்டாக்குக்கு இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை இன்னொரு ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா இதே ஃபீல்டில் இருக்க இன்னொரு கம்பெனிஸோட கம்பேர் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியமாக இருக்கட்டும், இந்தியன் ஆயில், இந்த மாதிரி இவங்களோட காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்குக்கு EBITDA வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கம்பெனியோட கோர் பிசினஸ்லேருந்து அவங்களுக்கு லாபம் அதிகமாக வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ EBITDA growthம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும். அந்த கம்பெனிக்கு EBITDA growth, EBITDA மார்ஜின் எல்லாம் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்க எந்த கம்பெனிஸோட ஒப்பிடுறீங்களோ அந்த கம்பெனிஸை விட நீங்க இந்த கம்பெனிஸ்க்கு, அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற கம்பெனிஸ்க்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிடக்கூடாது. இது கூடவே மற்ற ஃபண்டமெண்டல் ரேஷியோ, பேட் மார்ஜின், ROE, ROCE, EPS இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரேஷியோலாம் கால்குலேட் பண்ணி அதுலேயும் இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். இதெல்லாம் பற்றி ஒவ்வொரு வீடியோவாக நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைனில் மொபைல் மூலியமா நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.